தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிக்கல் இருக்கிறது. அது எப்படின்னு பார்த்தோம்னா உளவியல் ரீதியான சிக்கலாக தான் இருக்கும். அது குறைஞ்சது ஒரு 50 வருடம் அல்லது 75 வருடத்துக்கு இப்படி ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டா கூட ஆரம்பிக்கிற எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டை தாண்டுவதே கிடையாது. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சாலும் கூட அவங்க தமிழ்நாட்டை தாண்டது கிடையாது. அது ஒரு பேரா மட்டும்தான் இருக்கு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதே பிரச்சனை தான். விஜயகாந்த் ஆரம்பிச்ச அந்த கட்சியும் இதே பிரச்சனை தான். இன்னைக்கு விஜய் வரைக்கும் இதே சிக்கல்ல தான் இருக்காங்க. அதனாலதான் இவங்க தமிழ்நாட்டை மட்டுமே மையப்படுத்தி அரசியல் செய்து கொண்டு ஒவ்வொரு மிக மோசமான ஒரு எப்படி சொல்றதுன்னா அரசியலை தமிழ்நாட்டை தாண்டி வேற எந்த பதவியுமே இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால நமக்குள்ளே ரொம்ப இது பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. இதே நார்த்ல பாருங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் வெறும் ஒரு ஸ்டேட்டை மட்டும் மையப்படுத்தல, இந்தியா முழுக்க தங்களை விரிவுபடுத்திட்டாங்க. அதனால ஏதாவது ஒரு மாநிலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் யாரை வேண்டுமானாலும் முதல்வராக்க வேண்டும் முடிவில் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை ஆரம்பிக்கிற எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டில் முதல்வராக வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை மட்டுமே மையப்படுத்துகிறார்களே தவிர அதை தாண்டி பிரதமராக வேண்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு வேற ஸ்டேட்ல நம்மளோட கட்சியை வளர்க்கணும், அங்க ஒரு முதல்வரை போடணும், இந்த சிக்கல் வர மாட்டேங்குது. அப்படி இல்லாத இருக்கிறதாலதான் மிக மோசமான எப்படி வார்த்தை பயன்படுத்துன்னு தெரியல, ரொம்ப ஒருவருக்கு கட்சிக்குள்ளேயே ரொம்ப ஆக்ரோஷமா பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இந்த உலகில் தான். இது எந்த கட்சி தமிழ்நாட்டிலிருந்து உடைக்கிறதோ அந்த கட்சிக்கினோட தலைமை இந்தியா முழுக்க பரவப்படும் போது இந்த முதல்வருக்கான போட்டியில் நான் தான் வருவேன் நீ தான் வருவேன்னு இந்த சண்டையை தாண்டி பிரதமர் பதவிக்கான ஒரு முயற்சியை எடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். அரசியல் களம் மாறணும். நன்றி.